ஓய்வூதியம் தொடர்பாக ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நிலையில் அதனை எதிர்த்து விருப்ப ஓய்வு பெற்ற ஆசிரியர் ரேணுகா தேவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கும் வகையில் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிமுகம் செய்து இது சம்பந்தமாக அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து விருப்ப ஓய்வு பெற்ற அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ரேணுகா தேவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவித்துள்ளதால் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதிய பலன்கள் பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பங்களிப்பை வழங்கிய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் பெற உரிமை உள்ளது என்றும் அதை மறுப்பது நியாயமற்றது. அரசின் நிதி சுமையை குறைப்பதற்காகவே பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடிய தேதியை கணக்கில் கொள்ளாமல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் செலுத்திய தொகை வட்டியுடன் சேர்த்துள்ளதால் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியமாக 8430 ரூபாயுடன் அகவிலைப்படியும் சேர்த்து ஓய்வூதியம் வழங்கும்படி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி.டி. ஆஷா மார்ச் 26ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.